டே 30 ஃபிட் வித் மீ இன் 30 டேஸ். ஒரு வழியாக 30th டேக்கு வந்தாச்சு. இது இந்த 30th டேவோட லாஸ்ட் டே தானே தவிர என்னோடய ஃபிட்னஸ் ஜேர்னிக்கு இல்லை. ஏன்னா எனக்கு இன்னொரு 5 more kgs வந்துட்டு நான் லூஸ் பண்ணணுன்னு வச்சுருக்கேன். என்னோடய மசில் பில்டிங்லேருந்து எல்லாமே என்னோடய கோல் இன்னும் ரீச் ஆகலை. அதுக்குண்டான ப்ராசஸ் தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கும். இந்த 30 டேஸில் நான் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன், என்னோட ப்ராக்ரஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சு, இதில் எந்தெந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, அதே போல் ஓவராலாக நான் இந்த ஃபிட்னஸ் ஜேர்னிங்கிறது ஜான்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஓவரால் பீரியடில் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேங்கிறது எல்லாமே நாளைக்கு உங்களுக்கு தெளிவாக ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இன்றைக்கி மார்னிங் எப்பவும் போல் எழுந்திரிச்சு ஸ்கிப்பிங், யோகா, ஆசனாஸ், ப்ரீத்திங் அண்ட் மெடிடேஷன் முடிச்சுட்டு சமையல் வேலையும் முடிச்சுட்டு டோர் ஸ்டெப் கிளாஸஸ் போயிட்டு வந்தாச்சு. எனக்கு டோர் ஸ்டெப் கிளாஸஸ் போயிட்டு வரும்போதே ஹெவியாக பசி இருக்கும். ஏன்னா ஏர்லியராக 4 o'clock எந்திரிக்கனால. அதனால் எப்போவுமே ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு, வாழைப்பழம் இந்த மாதிரி ஏதாவது இமீடியட்டாக சாப்பிட்ற மாதிரி விஷயங்கள் வச்சுக்குவேன். இன்றைக்கி ப்ராக்டிசஸ் முடிச்சதுக்கப்புறமா வேக வச்ச ஒரு முட்டை, 3 வெள்ளைக்கரு, அது கூடயே பச்சைப்பயிறு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் எதுவுமே இதில் எடுத்துக்கல அப்படின்னா, இன்றைக்கி சந்தைக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல ஒரு தாத்தா வந்துட்டு எனக்கு ஒரு பப்பாளி பழம் கொடுத்தாரு. அங்கேயே அந்த பப்பாளி பழம் சாப்பிட்டதுனால அதை நான் ஷூட்டும் பண்ணலை. அதே சமயம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் கூட வேறு எதுவும் நான் எடுத்துக்கல ஃபைபர் சோர்ஸ்க்காக. இதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எகெயின் எனக்கு வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸ் இருந்துச்சு. அந்த ஆன்லைன் கிளாஸஸ்லாம் முடிச்சுட்டு லஞ்சுக்கு 100 grams ஆஃப் ரைஸு, இதே பச்சைப்பயிறு குழம்பு, அவரைக்காய் பொரியல், கொஞ்சமாக தயிர் வச்சு லஞ்சை நல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எப்பவுமே லஞ்ச் முடிச்சதுக்கப்புறமா ஒரு 2 dates கூட சாப்பிடுவேன். லஞ்ச் முடிச்சதுக்கப்புறமா நல்லா ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு கப் காஃபி குடித்தேன். அந்த காஃபி குடித்து முடிச்சுட்டு போய் டின்னர் வேலையெல்லாமே முடிச்சாச்சு. என்னோடய டின்னர் அப்படிங்கிறது மேக்ஸிமம் 7:30லேருந்து 8க்குள்ளே முடிச்சிருவேன். டின்னருக்கு வந்துட்டு மிச்சமான அதே அவரைக்காய் பொரியலும் அது கூடயே பாயில் பண்ண ஃபிஷ்ஷும் எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே எடுத்து இன்றைக்கி என்னென்ன பண்ணங்கிற எல்லாத்தையுமே நோட் பண்ணி டே 30th ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக, அதே சமயத்தில் ரொம்ப ஹாப்பியாக இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஏதோ ஒரு சாதிச்ச ஒரு ஃபீலோடு எனக்கு இருந்துச்சு. உங்களுக்கு இதை பற்றின முழு டீட்டெயில்ஸை நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். Thank you.